அப்போது ஆண்டுடைய வார்த்தைகளை பகிர்வதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமென். கடந்த வருஷம் முழுவதும் தேவன் கண்ணன்மணியை போல நடத்தினார். பாஸ்டர்மா சொன்னது மாதிரி ஆமென். அவங்க ஊழியத்திற்கென்று அர்ப்பணித்து இருந்தாலும் கர்த்தருடைய நேரம் வந்தபோது ஆமென் கர்த்தர் கொண்டு வந்தார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களே. அப்படி எல்லார் மேலேயும் ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆமென். இங்கே இதை ஆமென் சபைக்குள்ள இருக்கிற சிறு பிள்ளைகள்ல இருந்து பெரியவர்கள் வரை இன்னைக்கு பிறந்த குழந்தையிலிருந்து எல்லார் மேலேயும் கர்த்தருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த நோக்கத்திற்கு உங்களை அர்ப்பணிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை சந்தோஷமா மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலரெல்லாம் கல்யாணம் முடிஞ்ச உடனே என்கிட்ட கேட்டாங்க, டேய் நீ சந்தோஷமா இருக்கிறியான்னு கேட்டாங்க. ஆமென். சிலர் இந்த சந்தோஷமா இருக்கிறியான்னு கேட்குற கேள்வியில் பல அர்த்தங்கள் இருக்கு. ஆமென். கல்யாணம் ஆகி சந்தோஷமா இருக்கிறீங்களா, இல்லை சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்களா, ஏதாவது பிரச்சனையா உங்களுக்குள்ள, இப்படின்னே சிலதெல்லாம் என்ன செய்யும் வரும், கேட்கறதுக்கெல்லாம் வருவாங்க. ஆமென். எங்களுக்கு சொல்றதுக்கு ஒன்று தான், we are happily married. ஆமென் சொல்லுங்களேன். நாங்கள் சந்தோஷமாய் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். அல்லேலூயா. அந்த பாக்கியத்தை தேவன் கொடுத்தார். ஆமென் சொல்லுங்களேன். அதனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் எல்லாவற்றிலையும் அவருடைய சமூகத்திற்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா அவருடைய சித்தப்படி கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அல்லேலூயா, ஆமென். நேற்று இரவு அவனுடைய வார்த்தையை கொடுத்து நாங்கள் ஆமென் என்னுடைய ஊழிய பகுதிக்கு போய் அங்கே எல்லா ஊழியங்களையும் நாங்கள் முடித்து மீண்டும் நேரே அங்கேருந்து இங்கே தான் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஏறக்குறை நாங்கள் 540 கிலோமீட்டர் ஆமென் ஓட்டி தான் வந்து நிற்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமாம். இன்னைக்கு ஆமாம் 2வது சர்வீஸ் டைமில் என்னுடைய விசுவாசிகள் சொன்னாங்க, பாஸ்டர் நீங்கள் என்ன செய்யாதீங்க, இப்போ உடனே கிளம்பாதீங்க, தூங்கிட்டு போங்க. ஏன்னா ஆராதனை நடத்துறதுக்கு நான் உள்ளே போகவே முடியலை, கார்லேருந்து என்னால் இறங்கவே முடியலை. ஆமாம். என்னுடைய துணைவியார் தான் உள்ளே ஓடி போய் உடனே மைக்கெல்லாம் எடுத்து ஆராதனை நடத்திட்டு இருந்தாங்க. ஆமாம். நான் அப்படியே காரில் கொஞ்ச நேரம் தூங்கினேன். அல்லேலூயா. ஒரு 10 நிமிடம் தூங்கிட்டு அப்புறம் எழும்பி வெளியே வந்த பிறகு ஆண்டுடைய வார்த்தை பேசி ஆராதனை சரியாக 11:45 முடிச்சிருவேன். ஆனால் இன்னைக்கு பார்த்து நிறைய நேரம் எடுத்துட்டேன். ஆமென். அல்லேலூயா. ஆமாம், ஆமாம். நாங்கள் விசுவாசிகள் சொல்லிட்டு போனாங்க, பாஸ்டர் நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் கண்டிப்பாக தூங்கிட்டு போன. நான் சொன்னேன், தூங்கினா இன்னைக்கு இங்கே வர முடியாது. அல்லேலூயா. அதனால அவங்க எல்லாரும் எனக்கு கரெக்டாக 2 மணிக்கு கால் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஆமென். என்னதுக்கு, என்னை எழுப்பி விடுறதுக்காக. அல்லேலூயா. ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா காருக்குள்ளேயே அந்த அவசரத்தில் ஃபோனெல்லாம் கார்லேயே போட்டுட்டு நான் வந்து தூங்கிட்டேன். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். அப்படி நல்ல ஆத்துமாக்களையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த அருமையான நாளிலும் இந்த சபைக்கும் உங்கள் யாவரையும் கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த 3 நாட்கள் இந்த கூட்டங்கள் எழுப்புதலின் கூட்டங்களில் கலந்து கொண்ட எல்லா தேவ மக்களுக்கும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களுடைய விசுவாசம் கர்த்தருக்கு மிக அவசியமானது. அல்லேலூயா. நீங்கள் தேவன் மேலே விசுவாசம் உள்ளவங்களாக இருப்பீர்கள், ஆனால் கர்த்தர் என்ன செய்வார், உங்களை கொண்டு கிரியை செய்வார். அல்லேலூயா. ஆமென். என்னால் முடியாதுன்னு நினைக்கவே கூடாது, யாரும் இங்கே நினைக்க கூடாது. ஆமென் சொல்லுங்களே. அல்லேலூயா. இங்கே ஒரு லாசரு வந்து படுத்து கிடந்தாலும் அவனை நம்ம எழுப்புறதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். புரியலை நான் சொன்னது? அல்லேலூயா, அல்லேலூயா. என் வாழ்க்கையில் எதெல்லாம் மரித்து போனதோ அவைகளை எல்லாம் இந்த வருஷம் நாம் உயிர்ப்பிக்கிற ஒரு வருடமாக கர்த்தர் நமக்கு தருகிறார். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. இங்கே இருக்கிற சிலரை கர்த்தர் புதிய ஆமென் அடுத்த லெவலுக்குள்ள அடுத்த பகுதிக்குள்ள கர்த்தர் கொண்டு போகிறாராம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் செபித்து கொண்டிருந்த போது கர்த்தர் என்னோடு கூட பேசின ஒரு வார்த்தை தான், ஆமென் என் ஜனங்களை நான் ஆமென் ஒரு ப்ரமோஷன் கொடுத்து அடுத்த நிலைக்கு நேராக என் ஜனங்களை நான் வழி நடத்த போகிறேன். ஆமென். எத்தனை பேருக்கு ப்ரமோஷன் பிடிக்கும்? எத்தனை பேருக்கு ப்ரமோஷன் பிடிக்கும்? உங்களுக்கு யாருக்கும் பிடிக்காதோ? பிடிக்காதுன்னா என் பிரசங்கம் இன்னைக்கு உங்களுக்கு பண்ணி பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. யாருக்கெல்லாம் ப்ரமோஷன் பிடிக்கும்னு கேட்டேன். அல்லேலூயா.
சந்தோஷமா இல்லையில பாஸ்டர், நான் கவர்மெண்ட் வேலை பார்த்தா தானே ப்ரமோஷன். ஆமென். அல்லேலூயா. நீங்க சும்மா இருந்தாலும் உங்களுக்கு ப்ரமோஷன் உண்டு. ஆமென் சொல்லுங்களே. வாசிப்போமா? சங்கீதம் 75 சங்கீதம் 6-7 வசனங்களை வாசிக்க கேட்போம். 75 சங்கீதம் 6-7 வசனங்கள். கிழக்கிலும் மேற்கிலும் ஜெயம் வராது, தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம், ஆண்டுடைய சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுப்போம். இந்த நல்ல வேலைக்காக ஆவியானவர் எல்லாரும் ஜெபிங்க. என்கிட்ட ஆண்டவர் பேசணும், எனக்கு ஒரு நல்ல ப்ரமோஷனை கர்த்தர் தரணும், ஒரு உயர்வை என் வாழ்க்கையில் ஆண்டவர் தரணும். ஜெபம் பண்ணுங்கள் எல்லாரும் வாய்களை திறந்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் ஆமென் ஒருவனை ஆமென் உயர்த்துவது தேவ கரங்களில் இருக்கிறது. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற எங்கள் அன்பின் தகப்பன், இந்த வேளையில் உமது பிள்ளைகள் கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடும் போது இதுவரை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாதவர்களாய் இருப்பார்கள். ஆனால் இன்று முதற்கொண்டு இந்த அருமையான தேவ பிள்ளைகள் சுதந்தரிக்கிறவர்களாய் மாற கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா. நமது வார்த்தையை அனுப்பி அற்புதம் செய்யுங்க. மீட்பர் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் ஆபிரகாமின் நாட்களிலேயே அவர் ஒரு வாக்கு கொடுத்துட்டார். என்ன கொடுத்தார் ஆபிரகாமுக்கு? நீ கால் மிதி போகிற இடங்கள் எல்லாம் நீ என்ன செய்ய போகிறாய்? நீ சுதந்தரிப்பாய். நீ கால் மிதிக்கும் தேசம் எல்லாம், சொல்லுங்களேன் வாயில திறந்து. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கால் மிதிக்கிற தேசத்தை எல்லாம் கர்த்தர் உங்க கைகளில் தர வேண்டும். ஆமென் சொல்லுங்களே. அதுக்கு அர்த்தம் அங்கெல்லாம் போய் நீங்க இடம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்கன்னு அல்ல. ஆமென். நீங்க கால் மிதிக்கிற தேசத்துல எல்லாம் தேவனுக்காக ஏதாவது ஒன்று செய்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். அல்லேலூயா சொல்லுங்களே. உங்க வீட்டில் நீங்க இருக்கும்போது கர்த்தருக்காக ஏதாவது செய்ய கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். ஆமென் சொல்லுங்களேன். இந்த 3வது நாள் இரவு வேளையில் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், ஆமென் அல்லேலூயா. அடுத்த லெவலுக்குள் நான் போக வேண்டுமானால், என் வாழ்க்கை இனி மேலே நோக்கி போக வேண்டுமானால் தேவன் ஆமென் என்னோடு கூட சஞ்சரிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க வீட்டில் நம்ம ஊர்ல எல்லாம் வீடுகளில் பார்த்தா ஆமென் பெரிய ஆமென் வெளியெல்லாம் ஒரு அந்த மதிலெல்லாம் என்ன வச்சுருப்போம்? வீட்டுடைய ஒரு பேர் வச்சுருக்கோம். அல்லேலூயா. பெதஸ்தா இல்லம் இப்படிலாம் வச்சுருப்போம். அப்படி தானே? சிலரெல்லாம் பேர் எழுதி வச்சுருப்பாங்க. அப்படி தானே? சில பேர்லாம் எழுதி அவங்க டிகிரி எல்லாம் லைனாக போட்டு வச்சுருப்பாங்க. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். அது வேணாம், உங்களுடைய ஒரு நிரந்தரமான ஒரு இல்லமானதுனால அதில் உங்கள் பேரை நீங்கள் வச்சிருக்கலாம். ஆனால் கர்த்தரோ உங்களை கொண்டு போகிற இடங்களில் எல்லா இடத்துலையும் கல்வெட்டு அல்ல முக்கியம், பேர் அல்ல முக்கியம். கர்த்தர் உங்களை கொண்டு பலருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நான் ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே இந்த ஜனங்கள்ட்ட நான் இதை குறித்து என்ன பேசுவது என்று கேட்டபோது ஆண்டவர் சொன்னார், ஆமாம் நீங்கள் இருக்கு இன்னைக்கு வரப்போகிற அநேகர் எல்லா தேவ பிள்ளைகளும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், நீ யாரா வேணாலும் இரு, கர்த்தருக்காக நீ வாழ்ந்து கொண்டே இரு. அல்லேலூயா. நீ என்ன வேலை வேணாலும் செஞ்சுட்டு போ, ஆனா கர்த்தர் உன் வாழ்க்கையில இருந்தால் உனக்கு உயர்வு நிச்சயமாய் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு உயர்வு தருகிறது மனுஷன் அல்ல. ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு உயர்வு தருகிறது உலகம் அல்ல. எனக்கு உயர்வு தருகிறது என்னுடைய நண்பன் அல்ல. என்னுடைய உயர்வு தருவது என்னுடைய பெற்றோர்கள் அல்ல. என் ஆத்ம நேசர் தந்தார்னா ஒருத்தனாலே என்னுடைய உயர்வை பறிக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப யோசித்து பாருங்க, கடந்த வருஷத்துல இருந்து இன்னை வர உங்களுக்கு உங்க வாழ்க்கையில உயர்வுகள் வந்திருக்கா, இல்ல அதிகமாய் தாழ்வுகள் வந்திருக்கிறதா? அல்லேலூயா. நீங்க உயர்ந்த நிலைமைகள், பொருளாதாரம் ஆகட்டும், உங்க வாழ்க்கையின் நிலைகள் ஆகட்டும், உங்களுடைய பேச்சுவார்த்தைகள் ஆகட்டும், உங்களுடைய சர்க்கிள் ஆகட்டும், இவைகள் எல்லாம் உயர்ந்து இருக்கிறதா, இல்ல கீழே போயிட்டே இருக்குதா? அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன்.
இன்னைக்கு நம்ம இதெல்லாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஆமென். அதே 75ஆம் ஆமென் சங்கீதம் அதனுடைய 7வது வசனத்தை திரும்ப வாசிங்க. தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். அல்லேலூயா. அப்போ ஆமென், நாம் உயர்த்தப்படுவதற்கு தேவன் நம்மில் எதிர்பார்க்கிற சில காரியங்கள் உண்டு. இன்னைக்கு எல்லாரும் கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணும். நான் சீக்கிரமாய் உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். அல்லேலூயா. ஆமென். முதலாவது, தேவன் ஒரு உயர்வு வர வேண்டுமானால் ஒரு ஆயத்தத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ப்ரமோஷன் கம்ஸ் த்ரூ ப்ரிப்பரேஷன். எனக்குள்ள ஒரு ஆயத்தம் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்திருக்கிறோம்னா வீட்டில் போடுற ட்ரெஸ்ஸையா சர்ச்சுக்கு போட்டிருக்கிறோம்? என்ன பண்ணியிருக்கிறோம்? வரும்போது நல்ல ஆமென் ட்ரெஸ்ஸை போட்டு தான் நம்ம சபைக்கு வருகிறோம். அல்லேலூயா. நீங்கள் சமையல் பண்ண போகும்போது ஆமென் எல்லா காய்கறியும் அங்கேயும் இருந்ததுன்னா நீங்கள் செஞ்சு முடிக்க 4 மணி ஆயிரும். அல்லேலூயா. ஆமென். நீங்கள் ஆயத்தப்படுத்தி வச்சுட்டீங்கன்னா, ஒரு பிளான் பண்ணிட்டீங்கன்னா அதை சீக்கிரமாக என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? அல்லேலூயா. சமைக்கிறீங்களா வீட்டில் நீங்கள் எல்லாரும்? அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களே. ஆமா. அப்ப அதுக்கெல்லாம் ஒரு ஆயத்தம் இருக்குமானால் அது சீக்கிரமாக என்ன செய்யும்? நடைபெறும். அல்லேலூயா. அதே மாதிரிதான் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு ஆயத்தத்தை ஆமென் எதிர்பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்களே. அல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு ஆயத்தமாக தயாரா இருக்கிறீங்க? ஆமென். நான் வந்த வேணமாக திரும்ப போகக்கூடாதுயா. நான் வந்த வேண்டமாக வெறுமையான ஒரு பாத்திரமாய் போகக்கூடாது. நான் ஆயத்தப்பட்ட ஆமென் அபிஷேகம் உள்ள பாத்திரமாக நான் கர்த்தருக்காய் திரும்ப போக வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களே. ஆமென். வேதாகமத்தை நீங்க வாசிக்கும் போது ஆதியாகமம் 37ஆம் அதிகாரமிலிருந்து 41 வரை இருக்கிற அதிகாரங்களை நீங்க வீட்டில் வாசிப்பீர்கள். ஆனால் யோசேப்புக்கு கர்த்தர் எதை கொடுத்தார் தெரியுமா? நீங்க அநேக நேரம் இதை குறித்து பிரசங்கம் கேட்டிருப்பீங்க. ஆனால் யோசேப்புக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்தார். அல்லேலூயா. இந்த தரிசனத்தை கொடுத்து யோசேப்பு கிட்ட சொன்னார், உன்னை நான் என்ன செய்ய போகிறேன்? உன்னை நான் உயர்த்துவேன். அல்லேலூயா. இது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆமென். இப்போ இவன் சந்தோஷத்துல யார்கிட்ட போனான்னு சொல்றதுக்கு தெரியுமா? யார்கிட்ட போனா? யார்கிட்டயா போனா? அவங்க அண்ணன் கிட்ட போய், அண்ணா அண்ணா எனக்கு நீ என்ன பண்ண போற? என்ன வணங்கி நிக்க போற? அண்ணன் சும்மா இருப்பானா? அல்லேலூயா. அல்லேலூயா. அண்ணன் சும்மா இருப்பானான்னு கேட்கிறேன். அல்லேலூயா. தம்பி என்ன சொல்றான்? நீ என்ன வணங்கி நிப்பேன்னா அண்ணன்ட்ட போய். அல்லேலூயா. அண்ணன் பிளான்ட்டான். என்னது? இவனை நம்ம ஆமென் நம்ம வழியிலேருந்து இவனை மாத்தினாதான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. சில நேரம் ஆண்டவர் உங்களை ஆயத்தப்படுத்தும் போது, தரிசனத்தை தரும்போது, அதை நீங்க உட்கார்ந்து உங்க மனதில் வைத்து ஜெபிங்க. அல்லேலூயா. இன்னைக்கு சிலருக்கு நான் ஆலோசனையா சொல்லுகிறேன், எல்லாத்தையும் வெளியே சொல்லாதீங்க. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? அல்லேலூயா. எல்லாத்தையும் வெளியே என்ன செய்யாதீங்க? பேசாதீங்க. உங்களுக்கு கொடுத்த தரிசனம், உங்க பிள்ளைகளை குறித்த வாக்குத்தத்தம் ஆண்டவர் அது உங்களுக்கு கொடுத்தது. அல்லேலூயா. உங்க தரிசனத்தை நீங்க என்கிட்ட சொன்னா எனக்கு அது புரியாது, நான் அதை கேலி பண்ணலாம். என்னுடைய தரிசனத்தை நான் உங்கள்கிட்ட சொன்னா உங்களுக்கும் அது புரியாது, நீங்க என்ன பார்த்து கேலி பண்ணலாம். அல்லேலூயா. ஆமென் ஆமென். இந்த யோசேப்பின் தரிசனம் யோசேப்புக்கு மட்டும்தான் புரிஞ்சது. அல்லேலூயா. உங்க தரிசனம் உங்களுக்கு மட்டும்தான் புரியும். ஆமென் சொல்லுங்களே. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அந்த தரிசனத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் ஒரு ஆயத்தம். அல்லேலூயா. இன்னைக்கு நான் கேட்கிறேன், உங்க வாழ்க்கையை குறித்த தரிசனம் உங்களுக்கு இருக்கா? உங்களுடைய வாழ்க்கை எப்படியாக மாறும் என்ற தரிசனம் இருக்கா? உங்க பிள்ளைகள் எப்படி இருக்க போகிறார்கள் என்ற தரிசனம் உங்களுக்கு இருக்கிறதா? இருக்குமானால் ஆமென், போராட்டம் வந்தாலோ நீ கர்த்தரை விட்டு வெளியே போக மாட்ட. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களே. ஆமென். பிரச்சனை வந்தாலோ நீ ஆண்டவரை விட்டு விலகவே மாட்டாய். அதுதான் ஆயத்தம். ஆமென் சொல்லுங்களே. அல்லேலூயா.
என்ன நடந்தாலும் சரிதான், எனக்கு தெரியும் எனக்கிட்ட சொன்னவர், என் கையை பிடிச்சவர் முடிவு பரியந்தமும் என்னோடு கூட இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அதனால முதல்ல நீங்க தரிசனம் பெற்றுக்கொள்ளணும். என் வாழ்க்கை குறித்த ஒரு தரிசனம். நான் உயர வேண்டுமானால் ஆண்டவர் என்னோடு கூட என்ன சொல்லுகிறார் என்பதை நான் கேட்கணும் முதல்ல. அல்லேலூயா. அதே 37ஆம் அதிகாரத்தில் 2-3 வசனங்களை நீங்க வாசிப்பீங்கன்னா, யோசேப்பின் தகப்பனார் யோசேப்புக்கு என்ன கொடுத்தார் தெரியுமா? நல்ல ஒரு வஸ்திரம் கொடுத்தார். என்ன வஸ்திரம்? பல பல வர்ண அங்கி, அப்படிதானே? அது ரொம்ப அழகா இருக்கும். அது போட்டாச்சுன்னா யோசேப் என்ன செய்வாரு? ரொம்ப அழகா அதை போட்டுட்டு சுத்தி திரிஞ்சிட்டு இருந்தாரு. ஆமென். இப்போ தன் தகப்பனார் கொடுத்ததை, உலகம் கொடுத்ததை உலகமே திருப்பி பறிச்சிருச்சு. அல்லேலூயா சொல்லுங்களே. நான் சீக்கிரம் சொல்லி போகிறேன். அல்லேலூயா. உலகம் கொடுத்தது உலகம் என்ன செய்கிறோம்? எடுத்துக்கொள்ளும். ஆமென். உலகத்துல உலகம் உங்களுக்கு கொடுத்த பேரு புகழ் உலகம் எடுத்துரும். அல்லேலூயா. உலகம் கொடுத்த மரியாதை உலகம் எடுத்துரும். ஆனால் தேவன் கொடுத்த பேரு, தேவன் கொடுத்த புகழ், தேவன் கொடுத்த ஆமென் ஆசீர்வாதத்தை ஒருவனாலையும் பறிக்க முடியாதமா. அல்லேலூயா. யோசேப்போட தரிசனத்தை யாரையாவது பறிக்க முடிஞ்சதா? அல்லேலூயா. கர்த்தர் சொன்னார் என்றால் அதை செய்து முடிப்பார். அல்லேலூயா. யோசேப்புக்கு வாக்கு கொடுத்தார், நான் உன்னை உயர்த்துவேன். ஆமென். தரிசனத்தோட கர்த்தர் பேசினார். இன்னைக்கு இதில் இருக்கிற சிலரை பார்த்து நான் சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையிலேயே கர்த்தர் இப்படி வாக்குத்தத்தங்களை தரும்போது முதல்ல அதை நீங்க நம்பணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க இருக்கிற அருள் ஜெரேமியா பாஸ்டர் அடுத்த சிஎம் ஆவார்னு சொன்னாலும் கர்த்தர் சொன்னா நம்பணும். ஆச்சரியமா இருக்கு பத்தியலா. இதுக்கு ஒருத்தர் அல்லேலூயா சொல்லல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் சொன்னா அதை நம்பணும்யா. அதுக்கு மேல ஒரு வார்த்தையோ அதை மாற்றுவதற்கு ஒருத்தனாலையும் முடியாது. அல்லேலூயா. அவங்க சகோதரர்கள் என்ன நினைச்சாங்க தெரியுமா? இவனை தண்ணீர் இல்லாத கிணறுல, இல்லைன்னா மலையாளத்தில் அழகா சொல்லியிருக்கு, பொட்ட கிணறுல போட்டாச்சுன்னா என்ன ஆயிடுவான்? இவன் தரிசனம் தொலைஞ்சிருமா? அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களே. உங்களுக்கு விரோதமாய் சத்ரு எழும்பி உங்களை எவ்வளோ போராடினாலும், உங்களுக்கு விரோதமாய் எவ்வளவோ அவன் எத்தனம் பண்ணாலும், ஆமென், அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான் தெரியுமா? அவன் உங்கள்கிட்ட இருந்து தரிசனத்தை பறிச்சிடலான்னு. அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. ஆமென். சத்ருவை பார்த்து நீங்க சொல்லணும், நீ எவ்வளோ வேணாலும் போராடு. ஆமென். எனக்கு என்று கர்த்தர் கொடுத்ததை எனக்கு தான் தேவன் தருவார். அல்லேலூயா சொல்லுங்களே. இன்னும் கிளியரா சொன்னா, உங்க ஆசீர்வாதம் உங்களுக்கு தான் வந்து சேரும். அல்லேலூயா. என்னுடைய ஆசீர்வாதம் எனக்கு தான் ஏன் வந்து சேரும். என் ஆசீர்வாதம் பாஸ்டருடைய வீட்டுக்கு போகாது, அவருடைய ஆசீர்வாதம் என்னுடைய வீட்டுக்கு வராது. எனக்கென்று எழுதப்பட்டது எல்லாம் எனக்கே சொந்தமானது. அல்லேலூயா. சில நேரம் கொஞ்சம் லேட் ஆகலாம், சில நேரத்தில் ஆண்டவர் காக்க வைக்கலாம். உயர்வுக்கு போவதற்கு முன்பாய் அந்த உயர்ல நிற்கிறதற்கு கர்த்தர் நம்மளை தகுதிப்படுத்துவார். அல்லேலூயா. யோசேப்பு தரிசனம் பெற்றுக்கொள்ளும் போது அவனுக்கு வயது 17வது வயதுல பார்த்தான். இந்த 17 வயசுக்காரனை தூக்கிட்டு போய் கவர்னரா உட்கார வைக்க முடியாது. அப்படின்னா இந்த 17 வயசுல இருந்து அவன் ஒவ்வொரு படியையும் தாண்டி வர வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. சிலர் ஆண்டவர் சொல்லுவார், உனக்கு நான் ஆசீர்வதிக்க போறேன், உன் வீட்டில் நான் அதை செய்ய போறேன், உன் வீட்டில் நான் இதை பண்ண போறேன். நம்ம என்ன செய்வோம்? நாளைக்கே நடக்கும், நாளைக்கே நடக்கும். இல்லை. ஆமென் சொல்லுங்களே. அல்லேலூயா. சில நேரம் கர்த்தர் நம்மளை சோதிப்பார். நான் உனக்கு அதை தந்தாலும் நீ எனக்கு உண்மையா இருப்பியான்னு கர்த்தர் பார்ப்பார். ஆமென் சொல்லுங்களே. எத்தனையோ பிரச்சனைகள் யோசேப்பின் வாழ்க்கையில வந்த போதும் அவன் பரிசுத்தத்தை விடல, தேவனை விடல, தனக்கு உண்டான தரிசனத்தை விடல, தனக்குள் இருந்த அபிஷேகத்தை விடவே இல்லை. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களே. அதனால உங்களுக்கு ஒரு ஆயத்தம் எப்பொழுதும் இருக்க வேண்டும்.
ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு ஆயத்தம் இருக்க வேண்டும், ஆயத்தம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆயத்தம் இல்லாமல் ப்ரமோஷன், உயர்வை எதிர்பார்க்க கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். ஆயத்தம் இல்லாமல் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்க கூடாது. அல்லேலூயா. நம்ம என்ன செய்வோம்? நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? ஆண்டவர் ஆராதிக்கிற பிள்ளைகளுடைய பெரிய பிரச்சனை, தேவை வரும்போது தான் நம்ம போய் உட்காருவோம். ஆமென் சொல்லுங்களேன். எப்போ போய் உட்காருவோம்? எப்போ போய் உட்காருவோம்? ஏதாவது ஒன்று நமக்கு நடக்கணும்னா நம்ம என்ன செய்வோம்? போய் உட்காந்து, ஏசப்பா எனக்கு செய்யுங்கப்பா. அது கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது எங்கேயாவது ஒரு அடி கிடைச்சதுன்னு வைங்களேன், உடனே உமக்கு கண்ணு இல்லையா ஆண்டவரே, இவ்வளோ அழுதுட்டு நீர் எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டீரா? அல்லேலூயா. அதே ஆண்டவர் திருப்பி கேட்டாருன்னா, உன் தேவைக்கு தானேன்ட்டு வந்த. அல்லேலூயா. இவ்வளோ நேரம் உனக்காக நான் காத்திருந்த போது, உனக்கு தரிசனம் தந்த போது, உன்னை நடத்துவேன் என்று சொன்ன போதெல்லாம் நீ என்ன ஒரு தடவை கூட திரும்பி பார்க்கலையே. அல்லேலூயா. பதில் சொல்ல முடியுமா? சொல்லுங்களேன், பதில் சொல்ல முடியுமா? அல்லேலூயா. இன்னைக்கு அதனால தரிசனம் பெற்றுக்கொண்டு ஆயத்தம் உள்ளவர்களாய் ஒவ்வொரு குடும்பமும் மாற வேண்டும். அல்லேலூயா. ஆமென். வாசிங்க 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யாவருக்கும் கவனிங்க, சாந்தத்தோடும் என்னதோட வணக்கத்தோடும். அல்லேலூயா. யாராவது வந்து உங்கள்கிட்ட ஆமென் உங்களுடைய விசுவாசத்தை குறித்து கேள்வி பண்ணாலோ, அதை குறித்து ஏதாவது கேட்டாலோ, நீங்க எப்படி அதற்கு பதில் சொல்லணும்? சாந்தத்தோட, வணக்கத்தோட. அதுக்கு அர்த்தம் ஒருவர் ஒருவரை மதிக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு ஏதோ 2 வார்த்தையை பேசிட்டு போக நான் விரும்பல. ஆமென் சொல்லுங்களேன். நீங்க இதை கீழ்ப்படிவீர்கள், ஆனால் உங்க வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஆமென் சொல்லுங்களேன். சரி கவனிங்க. ஆமென். அல்லேலூயா. நான் மற்றவர்களை மதிக்கிறவனாய் மாறணும். ஆமென். நீங்க இருக்கிற நான் என்னதான் நான் பிரசங்கம் பண்ணாலும் உங்களை நான் எப்படி பார்ப்பேன் தெரியுமா? அல்லேலூயா. உங்களை நான் விசுவாசியாக பார்த்தாலும் உங்களை அதுக்கு இன்னொரு ஸ்டெப்பு மேலே தான் பார்ப்பேன். என்னோட உங்களுக்கு நிறைய தெரியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படி மனசு உள்ள இருக்குமானால் நான் தானே மதிக்க ஆரம்பிப்பேன். அல்லேலூயா. என்னோட ஒன்றும் தெரியாது உனக்கு அப்படின்னு சொன்னா, அவன் எவ்வளோ வயசானவனா இருந்தாலும் அவனை வாயில வாரது போல தான் நம்ம திட்டுவோம். அப்படிதானே? இந்த பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது பிள்ளைங்க சொல்றது கேட்டிருப்பீங்க, அம்மா உனக்கு இதெல்லாம் தெரியாதும்மா. எப்படி சொல்லுவாங்க? உங்களுக்கு இதெல்லாம் தெரியாதும்மா, நீங்க அந்த காலத்தில் படிச்சவங்கம்மா. கேட்டிருக்கிறீங்களா யாராவது இதெல்லாம், இந்த வார்த்தைகளை? இல்லை, ஒரு அசைவு இல்லாமல் இருக்கீங்க. அல்லேலூயா. நீங்க அந்த காலத்தில் உள்ளவங்க, உங்களுக்கு இதெல்லாம் புரியாது. ஆமென் சொல்லுங்களேன். டேய், உன்னை வளர்த்தினது உன்னுடைய தாயும் தகப்பன் தான். நீ எவ்வளோ ஆமென் ஆமென் நல்ல MBBS படித்தாலும், எவ்வளோ டாக்டரேட் டிகிரி அடுக்கினாலும், அல்லேலூயா, தாயும் தகப்பன்னு சொல்றது போல ஒரு டிகிரி வேற எங்கேயும் கிடைக்காது. அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. அதற்கு ஆமென் அல்லேலூயா ஆண்டவரே சொல்லி இருக்கிறார், உன் தாயின் தகப்பனுக்கு நீ கீழ்ப்படியணும்னு. அல்லேலூயா. ஆமாம். இன்னொரு அழகான வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன தெரியுமா? பிரம்பை, சத்தமா சொல்லுங்களேன். இப்ப நிறைய வீட்டில் இது இல்லை, அதனால சத்தமா சொல்லுங்க. பிரம்பை பல 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 அந்நிய பாஷை தான் கேட்டது எனக்கு இங்க. அல்லேலூயா. நீங்க பிரம்ப கையில எடுக்கலைன்னா உங்க பிள்ளைய நீங்களே கெடுக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்களேன். அவன் ஒரு தப்பு பண்ணும்போது ஒரு அடி கொடுத்தாச்சுன்னா, நாளைக்கு அந்த தப்பு பண்ணும்போது அவன் கை நடுங்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். திரும்ப அவன் அதை பண்ணானா 2 அடி சேர்த்து கொடுத்தாச்சு. இன்னைக்கு இந்த பிள்ளைகளுக்கு யாரும் என்ன பிடிக்காது.
அல்லேலூயா. பரவாயில்ல, ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. 2 அடி சேர்த்து கொடுத்தாச்சுன்னா நாளைக்கு இந்த பிள்ளை அந்த பாவத்துக்கு நேரா போக மாட்டான். அல்லேலூயா. இனி அவன் வளர்ந்த பிறகும் அவனுடைய சந்ததியையும் கம்பு வச்சுதான் திருத்துவான். அல்லேலூயா. இப்ப எல்லா இடத்துலயுமே நீங்க பார்த்திருப்பீங்க, ஜென்டில் பேரண்டிங்னு ஒன்று வந்துருச்சு பாருங்க. ஜென்டில் பேரண்டிங் அப்படின்னா பிள்ளைகளை அடிக்காமல் பிள்ளைங்க சொல்றது மாதிரி பூசி மொழுவி வளர்ப்பது. அல்லேலூயா. இப்படி வளர்த்து வளர்த்து ஆமாம், 1 வயசான பிள்ளையும் மொபைல் ஃபோனில் பார்க்காம சாப்பாடு சாப்பிடாது. அல்லேலூயா. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இந்த சிறு பிள்ளைகள் இருப்பாங்க இல்லையா, அந்த பிள்ளைங்க வீட்டில் ஆமேன் ஒழுங்கா இருக்கிறாங்களா, ஆமேன் கரெக்டாக அந்த வீட்டில் உள்ளவங்க ஜெபிக்கிறாங்களா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்க தெரியுமா? ஆமேன் ஒரு சைடில் பைபிளும் ஒரு சைடில் மொபைலும் வைங்க. அப்புறம் அந்த பிள்ளையை அங்கே உட்கார வைங்க. அது எதை முதல்ல எடுக்குதுன்னு பாருங்க. அல்லேலூயா. அது வச்சு புரிஞ்சுக்க முடியும் அந்த வீட்டில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் இருக்குதா இல்லை இந்த மொபைலுக்கு முக்கியத்துவம் இருக்கிறதா. அல்லேலூயா. நான் எதை என் பிள்ளைக்கு அதிகமாக காட்டுவேனோ அதை தான் என் பிள்ளை என்ன செய்யும்? தேடி 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 வரும். ஆமேன் சொல்லுங்களேன். இல்லையா? நான் உலகத்தை காட்டுறேன்னா, சினிமாவை காட்டுறேன்னா, உலகத்தின் ஸ்டாரை காட்டுறேன்னா அவன் அதை தான் தேடி ஓடுவான். ஆமேன் சொல்லுங்களேன். நான் வேதாகமத்தை அவன் கையில கொடுத்து என்னைக்கும் படிடான்னு சொன்னா இதை படிக்காம அவனால இருக்க முடியாத அளவிற்கு இருதயத்தில் அவனுக்கு பாரம் உண்டாகணும். ஆமேன் சொல்லுங்களேன். அப்படிதான் எழுப்புதல் வரும், அப்படிதான் ப்ரமோஷன் உண்டாகும். அல்லேலூயா. ஆமேன் சொல்லுங்களேன். அதனால ஒருவரை எப்பவுமே என்ன செய்யணும்? நீங்க மதிக்கிறவர்களாய் மாறணும். பிள்ளைகள் பெற்றோர்களை மதிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். இங்க இன்னைக்கு வெறும் 3 பிள்ளைகள் தான் இருக்கிறீங்க, அப்படிதானே? அல்லேலூயா. இந்த பிள்ளைகள் என்ன செய்யணும்? எல்லாவற்றிலும் உங்க அப்பா அம்மாவுக்கு என்ன செய்யணும்? மரியாதை கொடுக்கணும். அல்லேலூயா. ஆமா, ஒரு பிள்ளை இப்படி முறைச்சே பார்க்கிறான் என்ன, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நான் பட்டுன்னு சொல்லிடுவேன். ஆமேன் சொல்லுங்களேன். ஆமா, அல்லேலூயா. அதனால அவன் ஆண்டவரை ஆராதிக்கிற, ஆண்டவரை பின்பற்றுகிற, உயர்வை எதிர்பார்க்கிற பிள்ளைகள், உங்க பெற்றோர்களை நீங்க இந்த வயசுல கீழ்ப்படிந்தாலே போதும், கர்த்தர் உங்க எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. என்ன சொல்றது உங்களுக்கு புரியுதாமா? இந்த வயசுல நீங்க செய்ய வேண்டியது உங்க அப்பாவையும் அம்மாவையும் கன பண்ணணும். அல்லேலூயா. அதை மட்டும் நீங்க செய்து ஜெபம் பண்ணிட்டே இருந்தாலே உங்க ஃபியூச்சர் ஆசீர்வாதமாய் மாறும். அல்லேலூயா. அதான் நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் ஒருவரை மதித்து ஆமென் கவனமாக அவர்களிடத்தில் உங்க விசுவாசத்தை பங்கிட வேண்டும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களே. யோவான் 14ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நீங்க வாசிப்பீர்கள். ஆனால் இவன் இயேசு கிறிஸ்து கூட நமக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தும்படி அவர் போயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் வந்து நம்மளை கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு வாசஸ்தலத்தை என்ன பண்ண போயிருக்கிறாரு? பிரிப்பேர், ஆயத்தப்படுத்த போயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களே. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், இயேசு கிறிஸ்து வரும்போது யாரை முதல்ல சேர்த்து கொள்வார் தெரியுமா? யாரை முதல்ல சேர்த்து கொள்வார்? ஒருத்தர் கூட என்ன சேர்ப்பாருன்னு சொல்லல, பாத்தீங்களா? அல்லேலூயா. யாரை முதல்ல சேர்த்து கொள்வார்? கிறிஸ்துவுக்குள். அது தெரியும் உங்களுக்கு, ஆனா நீங்க சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் முதலாவது அவங்க உயிரோடு எழுப்புவார்கள், மறுரூபமாக்கப்படுவார்கள். அல்லேலூயா. சரி, அடுத்து உயிரோடு இருக்கிற நாமும், அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? கர்த்தர் சபையை எடுத்துக்கொள்ளுவார். அல்லேலூயா. ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கிற தேவ சபையை, அதன் அங்கத்தினர்களை கர்த்தர் தனக்கென்று சொந்தமாக்கி கொள்ளுவார். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. ஆமா, இந்த உலகத்தில் அநேக சபைகள் வரலாம், இந்த உலகத்தில் அநேக ஸ்தாபனங்கள் வரலாம். பரலோகத்திற்கு ஸ்தாபனம் முக்கியம் இல்ல, பரலோகத்திற்கு அவன் எவ்வளவு பெரிய சபை என்றது முக்கியம் அல்ல. பரலோகத்திற்கு நீ ஆவியிலும் உண்மையிலும் நீ ஆராதித்திருக்கிறாயா என்றுதான் முக்கியம். ஆமென் சொல்லுங்களே. அல்லேலூயா.
நீ உண்மையாய் ஆராதிக்கிற சபையில இருக்கிறியான்னு தான் முக்கியம். ஆமென் சொல்லுங்களே. அல்லேலூயா. அதனால அவர் ஒரு ஸ்தலத்தை நமக்கு ஆயத்தப்படுத்த போயிருக்கிறார். அப்படின்னா நம்ம வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு நிமிஷமும் ஆயத்தம் நமக்கு தேவை. அல்லேலூயா. பிசாசு உங்களை ஜெயிக்க கூடாதுன்னா உங்களுக்குள்ள ஒரு ஆயத்தம் எப்பொழுதும் இருக்கணும். அல்லேலூயா. இப்ப நீங்க ஆயத்தப்படுத்தும் போது நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, வாசிப்போமா? ஆமென். 119ஆம் சங்கீதம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 119ஆம் சங்கீதம் அதனுடைய 105வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 119ஆம் சங்கீதம் 105வது வசனம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும். கவனிங்க. ஆமென். ஹல்லேலூயா. நான் என்னுடைய வாழ்க்கையை ஆயத்தப்படுத்தும் போது பிசாசு சும்மா இருக்க மாட்டான், ஏதாவது பிரச்சனையை கொண்டு வருவான். கவனிக்கிறீங்களா என்ன? அல்லேலூயா. நீங்க ஆயத்தப்பட ஆரம்பிக்கும் போது போராட்டங்கள் வரும், வராதுன்னு நான் சொல்லவே மாட்டேன். கிறிஸ்தவ வாழ்க்கை போராட்டம் வரும். ஆமென். ஆனால் கர்த்தர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. சத்ருவின் வாழ்க்கை வாழ்றவங்களுக்கு ஆமென் எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா கர்த்தர் கைவிட்டுருவார். அதான் வேதம் சொல்லி இருக்கிறது. அங்க போய் நின்று நான் சபைக்காக அதை செஞ்சேன், இதை பண்ணினேன், இதெல்லாம் நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன், இதெல்லாம் நீ சொன்னாலும் நீ உண்மை இல்லை என்றால் ஆண்டவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? நான் உன்னை அல்லேலூயா உன்னை எனக்கு தெரியாது. அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுகிறது. இப்ப வாஸ்த வசனம் என்ன சொல்லுகிறது? உம்முடைய வேதம் என் கால்களுக்கு. அப்படின்னா என்ன தெரியுமா? டார்ச் லைட் பார்த்துருக்கீங்களா? யாரெல்லாம் டார்ச் லைட் வச்சிருக்கிறீங்க? சரி, டார்ச் விடுங்க, அதெல்லாம் போச்சு இல்லையா? ஃப்ளாஷ் லைட் யாருக்கிட்ட எல்லாம் இருக்கு? ஆமா, பாருங்களேன். இந்த ஃப்ளாஷ் லைட்டை ஆன் பண்ணியாச்சுன்னா நமக்கு என்ன உண்டாகும்? அந்த பாட்டிமா டார்ச் வச்சிருக்கீங்களாம்மா, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உடனே அடிச்சு காட்டிட்டாங்க அவங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆமா. நீங்க இதை எப்ப யூஸ் பண்ணுவீங்க? இந்த டார்ச்சை எப்போ இருட்டா இருக்குதோ அப்பதான் இதை நம்ம என்ன செய்வோம்? நீங்க அவங்க வாழ்க்கையை கர்த்தருக்குள் ஆயத்தப்படுத்தும் போது, போராட்டங்கள் வரும்போது வேதம் என்று சொல்லுகிற வெளிச்சத்தை காட்டிக்கிட்டே நடங்க. அல்லேலூயா. அந்த வெளிச்சத்தை போட்டுட்டு அதற்கு பின்னாடியே நடங்க. கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய பாதையில அந்த ப்ரமோஷன்ல கொண்டு நிப்பாட்டுவார். அல்லேலூயா. சத்ரு எவ்வளவு இருளை கொண்டு வந்தாலும் இந்த வார்த்தை எனக்கு வெளிச்சமா இருக்குமானால், அல்லேலூயா, நான் போய் சேர வேண்டிய இடத்துல என்னை ஆத்தும நேசர் கொண்டு நிறுத்துவார். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. அநேகர் உங்க வாழ்க்கையில பாதி வழியில கைவிட்டிருக்கலாம், அப்படிதானே? அநேக நண்பர்கள் உங்களை பாதி வழியில விட்டுட்டு போயிருக்கலாம். நான் உன் கூட முடிவு வரைந்தும் இருப்பேன், உன் பிள்ளைகளை நான் பார்த்துக்குவேன், அவன் நல்லா இருப்பான்னு எல்லாம் சொன்னவன் எல்லாம் பாதி வழியில விட்டுருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் எப்படி தெரியுமா? அவர் பாதி வெளியில விட்டுட்டு போகாத கர்த்தர். அல்லேலூயா. நான் தவறு செய்வேன் என்று அறிந்தும் என்னை கைவிடாத தகப்பன். ஆமென் சொல்லுங்களே. அல்லேலூயா. அதனால ஒவ்வொரு நாளும் நீங்க ஆயத்தப்படும் போது, கர்த்தருக்காய் கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்கும் போது நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? வேதம் என்று சொல்லுகிற வெளிச்சத்தை உங்க வாழ்க்கையில நீங்க பயன்படுத்தி கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. 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 சிலரெல்லாம் தலை திரும்பி அங்கே கிளாக்கு பார்க்குறீங்க, இங்கே ஆஃப் ஆகிருக்கு. கர்த்தருக்கு நல்ல ஸ்தோத்திரம். பின்னாடி இல்லை இல்லையா? அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களே. அல்லேலூயா. ஐயா, இதையே திருப்பி வச்சிருங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமாம், இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் போவோம் நம்ம. ஆமென் சொல்லுங்களே. உங்களுக்கு பிரச்சனை இருக்கா? யாருக்காவது லேட்டாக போனால் பிரச்சனையா? இல்லை 10 மணி ஆனாலும் பிரச்சனை இல்லைல்ல. ஓ, 2 இப்படிதான் வந்தது, மற்றதெல்லாம் இப்படியே பார்க்குது என்ன. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களே. உங்களையும் சீக்கிரம் விடணும், நானும் போகணும் சீக்கிரம். ஆமென் சொல்லுங்களே. அல்லேலூயா. சரி, கவனிப்போமா? முதலாவது, ஆமென், எனக்கு ஒரு உயர்வு வர வேண்டுமானால் என் வாழ்க்கையில் ஆயத்தம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. யோசேப்புக்கு ஆயத்தம் இருந்தது. அவன் சகோதரர்கள் எல்லாம் அவனை வணங்கி நிற்கிற அளவிற்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து உயர்த்தினார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வேணும்? ஆமென். நிறைய பேருக்கு இப்படி ஆயிடுச்சு. அல்லேலூயா.
எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் வேணும்னு கேட்குறேன். அல்ல, நிறைய பேர் என்ன வந்து வணங்கி நிற்கணும்னு ஆசைப்படாதீங்க. ஆனால் நீங்கள் ஒரு ஆசைப்படலாம், என்ன தெரியுமா? கர்த்தாவே, நான் வாளாகாமல் நான் தலையாக உமக்குள் வாழ வேண்டும். அல்லேலூயா. நான் கீழாகாம நான் மேலாக இருக்க வேண்டும். அதுக்காக நீங்க ஆசைப்படலாம். அல்லேலூயா. அந்த ஆசையில பெருமை மட்டும் வராம ஆசைப்பட்டீங்கன்னா உங்களை கர்த்தர் உயர்த்துவார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இரண்டாவது, சீக்கிரம் சொல்லுகிறேன், ஆமென், ஒரு உயர்வு வர வேண்டுமானால் கேரக்டர் முக்கியமாய் கர்த்தர் எதிர்பார்ப்பார். ப்ரமோஷன் requires கேரக்டர். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். கேரக்டர்னா என்ன? ஆமென். கேரக்டர்னா என்ன சொல்லுங்களேன். யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன். உங்களுக்கு gift தாரேன், வேற வழி இல்லை, உங்களை பேச வைக்கணும் இல்லையா? அவரவருடைய சுபாவம் அல்ல, அவங்க சுபாவம். சரி, அது சுபாவம், கேரக்டர். ஆனால் இந்த கேரக்டரை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? உங்களுக்கு gift தாரேன்னு போகும்போது சொல்லுங்க, அந்த சுபாவத்தை எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு கேட்குறேன். இது நல்ல சுபாவம், இது கெட்ட சுபாவம், எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒருத்தரும் பேச மாட்டேங்கிறாங்க ஐயா. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களே. நம்ம யாரையும் பார்த்து அங்க போவண்டாம், அவன் நல்ல சுபாவம் இல்லை ஒரு நாளும் சொன்னது இல்லையா? எந்த தெய்வமே, நான் வீடை மாத்தி நானும் பாரத பள்ளிக்கு வாரேன். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களே. அல்லேலூயா. ஆமா, அநேகர் நமக்கு ஈஸியா நம்ம கண்டுபிடிக்கிறது சுபாவத்தை தான். ஒருவன் நம்மள்ட்ட எப்படி பேசுறான்னு வச்சு அவன் சுபாவத்தை என்ன செய்திடலாம்? சொல்லுங்களேன். இங்கிலீஷ்ல நல்ல ஒரு வார்த்தை இருக்கிறது, உன் நண்பனை பார்த்தால் நீ யார் என்று தெரியும். அப்படிதானே? அல்லேலூயா. உன் நண்பன் நல்லவனா இருந்தா நீயும் நல்லவனா? அல்லேலூயா சொல்லுங்களேன். இங்கே வேதாகமத்திலையும் ஆண்டவர் எதிர்பார்ப்பது நல்ல சுபாவம் உள்ளது. எப்படி என்றால் அவனுக்குள்ள நல்ல ஆவி இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். வாசிப்போமா? எடுத்துக்கொள்ளுங்க எல்லாரும் வேதாகமத்தை எடுங்க. தானியேல் 6ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிங்க. தானியேல் 6ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிப்போம். தானியேல் மேற்பட்டவனா? அல்லேலூயா. தேங்க்யூ சிஸ்டர். ஆமென். வேதம் என்ன சொல்லுகிறது? அவனுக்குள்ள என்ன ஆவி இருந்ததாம்? பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, நமக்கு விசேஷித்த ஆவி வேணும். அல்லேலூயா. விசேஷித்த ஆவி வேணும். விசேஷித்த ஆவினா அசுத்தாவி அல்ல. விசேஷித்த ஆவினா பரிசுத்த ஆவியின் வல்லமை எனக்குள் வேணும். அல்லேலூயா. என்னுடைய ஆவியை பார்த்து 10 பேர் என்ன செய்யணும்? தேவனை துதிக்கணும். என் ஆவியை பார்த்து 2-3 பேர் சர்ச்சை விட்டு வெளியே போயிடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. தானியேலுக்கு ஆண்டவர் எக்ஸலன்ட் ஸ்பிரிட்டை கொடுத்தார். ஆமென். நான் எங்க சபையில் அடிக்கடி சொல்லுவேன், ஒருவர் நீங்க சந்திப்பீங்கன்னா எப்படி சந்திக்கணும் தெரியுமா? இன்னாருக்க மோயின்னு சொல்லி சந்திக்க கூடாது. அல்லேலூயா. அப்படி ஆரம்பிச்சிங்கன்னா உலகத்தில் இருக்கிற அவனை பற்றி இவனை பற்றி தான் பேசுவோம். ஆமென் சொல்லுங்களேன். அவன் யாரையாவது சந்திக்கும் போது என்ன எப்படி சந்திக்கணும் தெரியுமா? அவன் பணிவோட தாழ்மையோட ஸ்தோத்திரம் சிஸ்டர் என்று சொல்லணும். அல்லேலூயா. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. நம்ம யாரையாவது சந்திக்கும் போது எப்படி சந்திக்கணும்? ஸ்தோத்திரம் இல்லைன்னா பிரைஸ் தி லார்ட் என்று சொன்னீங்கன்னா தேவையில்லாத ஒரு வார்த்தையும் நம்ம பேச மாட்டோம். நான் சொல்றது புரியுதாமா? அல்லேலூயா. ஆப்போசிட்ல வாரவன் உங்க ஆவியை கெடுக்கிறதுக்குன்னே வந்தாலும் ஸ்தோத்திரம் சொன்னா வாயை முடிட்டு போயிடுவான். ஏன்னா அவனுக்கு தெரியும், இவன் ஸ்தோத்திரம் சொல்லிட்டாங்கன்னா இப்ப ஜெபத்துல அல்லேலூயா கர்த்தரோடு கூட இருக்கிறான், அவங்கிட்ட நம்ம இதெல்லாம் பேசி பிரயோஜனமே. அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதாமா? அல்லேலூயா. ஒரு விசேஷித்த ஆவி தானியேலுக்குள் இருந்தது. என்னதான் அவனை மொத்த ராஜ்யமே எதிர்த்தாலும், சிங்க கெபியில் அவனை போட்டாலும்,
அவனுக்குள்ள இருந்த விசேஷித்த ஆவிய ஒருவனாலையும் பறிக்க முடியலை. அல்லேலூயா. அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? தானியேலுக்கு விசேஷித்த ஆவி இருந்தபடியால் கர்த்தர் அவனை என்ன செய்தார்? சொல்லுங்களேன். ராஜ்யம் முழுவதற்கும். எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? ஆமென் சொல்லுங்களேன். ராஜ்யம் முழுவதற்கும் அவனை அதிகாரியாய் கர்த்தர் உயர்த்தினார். எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட ஒரு ப்ரமோஷன் வேணும்? அல்லேலூயா. எனக்குள்ள சுபாவம் நல்லா இருக்குமானால், எனக்குள்ள இருக்கிற ஆவி நல்லா இருக்கும்னா கர்த்தர் என்ன உயர்த்ததான் செய்வாரியா? அல்லேலூயா. ஆமென். 10 கட்டளைகள்ல இருக்கிற ஒரு கட்டளை என்ன தெரியுமா? ஆமென். நீ யாரை குறித்தும் என்ன செய்யக்கூடாது? பொய் சாட்சி. சந்தோஷமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. யாரை குறித்தும் கேட்காது. சிலர்லாம் நல்லா நான் ஆமாம் நான் ஒரு விஷயம் சொல்லித்தரேன். சிலரும் நிறைய விஷயத்தை என்ன செய்வாங்க? டக்கு டக்கு டக்குன்னு தீ கொளுத்துற மாதிரி பரப்பி விட்டுருவாங்க. ஆமாம். அல்லேலூயா. இப்போ நான் ஆமாம் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள்லாம் நல்ல தெய்வ பிள்ளைகள். நான் எங்கள் சைடில் உள்ளவங்களை சொல்கிறேன். அல்லேலூயா. நான் ஆமாம் உங்கள் பேர் பர்னாடா. இந்த சகோதரன்ட்ட சொல்கிறேன், டேய் தம்பி எனக்கு இன்னைக்கு உடம்பு முடியலடா அப்படின்னு சொன்னா, இந்த தம்பி நாளைக்கு அவர்கிட்ட சொல்லும்போது, நேற்றுக்கு வந்த பாஸ்டருக்கு உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டான். நான் என்ன சொன்னேன்? எனக்கு உடம்பு. ஆமாம். இனி அடுத்து ஆமாம் இது சாதாரண சகோதரன்னு நினச்சிக்கோங்க. இந்த சகோதரன் அந்த சகோதரன்ட்ட போய் சொல்கிறாரு, நேற்றுக்கு வந்த பாஸ்டர் இருக்கார் இல்லையா, ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக இருக்காராம். அல்லேலூயா. இனி அந்த சகோதரன்ட்ட போய் சொல்லுவாரு, அந்த பாஸ்டருக்கு வெண்டிலேட்டர்ல இருக்காராம். அல்லேலூயா. அப்படி சொல்லி 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 கடைசியில இந்த அம்மாட்ட ஆமென் கேட்டா, அல்லேலூயா, பாஸ்டருக்கு சீக்கிரமா எல்லாரும் ஆமென் கண்ணீரஞ்சலி ஒட்டியாச்சுன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. அவருக்கு பெட்டி எடுத்தாச்சுன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. இதுதாமா உலகம் பேசுகிறது. ஆமென். உனக்குள்ள நல்ல ஆவி இருக்குமானால் நீ தேவையில்லாததை உருட்டி பேச மாட்ட. ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு கொஞ்சம் தெளிவா இருக்கட்டுமே. அல்லேலூயா. எனக்குள்ள நல்ல ஆவி இருந்தா நான் மற்றவனை குறித்த நல்ல சாட்சியை தான் சொல்லுவேன். தேவையில்லாத வார்த்தையை நான் பேசவே மாட்டேன். அல்லேலூயா. அவன் தப்பு செய்யறானா, அவன் பாவத்தில் இருக்கிறானா, உங்களால் முடிந்தால் அவனுக்கு சுவிசேஷம் சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் ஆண்டவரை அறிந்தவனா இருக்கிறானா, அவன் ஞானஸ்தானம் எடுத்தவனா, ராபோஜனத்தில் பங்கெடுக்கிறவன், வழி தவறி போனால் அவனிடத்தில் 1-2 தடவை மூப்பர்களாய் சபையின் போதகர்களாய் இணைந்து வேணா ஆலோசனை சொல்லுங்க. அவன் வாழ்க்கையை குறித்து யார்கிட்ட அவதூறாய் பேசக்கூடாது. நான் சொல்றது எத்தனை பேருக்குமா புரியுது? அல்லேலூயா. கர்த்தர் எதிர்பார்க்கிறார், உண்மை உள்ளவன் ஒருவனாகிலும் உண்டோ என்று பரலோகத்திலிருந்து ஆண்டவர் என்ன செய்கிறாரோ எதிர்பார்க்கிறாரா. அண்ணாந்து பார்க்கிறார். யாராவது இருக்கிறாங்களா? நம்ம சொல்லணும், ஆண்டவரே ஏதோ அடியேன் இருக்கிறேன் என்று சொல்லணும். அப்ப ஆண்டவர் நம்மளை பார்த்து வா மகளே வா மகனேன்னு சொல்லணும், தவிர சீ போடான்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல சுபாவத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்களே. மூன்றாவது, ஆமென், ப்ரமோஷன் கம்ஸ் அட் காட்ஸ் டைமிங். தேவனுடைய நேரத்தில் தான் நமக்கு ஆமென் ப்ரமோஷன் வரும். ஆமென். அல்லேலூயா. நம்ம ரொம்ப அவசர புத்தி உள்ளவங்க, அப்படிதானே? அல்லேலூயா. எதை நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்றோமோ அதை தான் முதல்ல செய்வோம். உங்க தப்பே இல்லை, நம்ம தப்பே கிடையாது. நம்ம அண்ணாச்சி ஆரம்பிச்சு வச்ச தப்பு. ஆதாமும் ஏவாளும். ஆண்டவர் சொன்னார் எதை சாப்பிடக்கூடாது, எதை சாப்பிடக்கூடாது. அல்லேலூயா. எதையா சாப்பிடக்கூடாது? நீங்க எல்லாம் வீட்டில இருந்து சாப்பிட்டுட்டு தானே வந்தீங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். ஐயா 2 தண்ணி தெளிங்க எல்லாருக்கும். ஆமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். எதை சாப்பிடக்கூடாது? அல்லேலூயா. அல்லேலூயா. நன்மை தீமை அந்த ஜீவ விருட்சத்தை என்ன நீ சாப்பிடாதேன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு மற்ற எல்லாத்தையும் நீ சாப்பிடுன்னு சொன்னாலும் நம்ம கண்ணு எங்க போகும்? எது வேண்டான்னு சொன்னாரோ நம்ம நல்ல பிள்ளைகள் இல்லையா, இன்ன வேற அதுதான் செய்யும் நம்ம. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு,
நீ என் கட்டளைகளை கீழ்ப்படி என்று தேவன் சொல்லிட்டோம். நம்ம கீழ்ப்படுகிறோமா ஆண்டுடைய வார்த்தைகளை? அல்லேலூயா. 119ஆம் சங்கீதத்தை எடுங்க. 119ஆம் சங்கீதம் அதனுடைய ஆமென் அல்லேலூயா 140வது வசனத்தை வாசிங்க. 119ஆம் சங்கீதத்துடைய 140வது வசனம். பாருங்களேன், அவருடைய வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கிறது? புடமிட்டப்பட்டதா இருக்கிறது. இங்கிலீஷ்ல சொல்லி இருக்கிறது his words are pure. அது சுத்தமானதா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. எனக்குள்ள சுத்தமான ஒரு ஆவி வேணும், விசேஷித்த ஆவி வேணும். நான் நல்ல தேவனுடைய பிள்ளையாய் மாறணும். கர்த்தர் சொல்லுகிறத மட்டும் நான் செய்யணும். தேவனுடைய நேரத்திற்காக நான் காத்திருக்கிறவன். ஆனால் காத்திருக்கிற நேரத்தில் வார்த்தையை உள்ள பேசிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. உங்களை நீங்க என்ன செய்யணும்? புடமிடணும். புடமிடுறதுன்னா என்னது? புடம் எதுக்கிடுவாங்க? சுத்த பொண்ணாக. அல்லேலூயா. நம்ம போய் நின்று எத்தனை சோப்பு தேய்ச்சி கழுவினாலும் நாளைக்கு கண்ணாடியில் பார்த்தா இப்படியே தான் இருப்போம். அல்லேலூயா. ஆனா நம்ம உள்ளத்தை வேதத்தினால பரிசுத்தப்படுத்த முடியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அது எவ்வளவு கல்லான இருதயமானாலும் கர்த்தரால் அதை சதையான இருதயமாய் மாற்ற முடியும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதற்கு தான் வேதாகமம் சொல்லுகிறது, ஆமென், வார்த்தையை வாசித்து உன்னை நீ புடமிடு. அவருடைய நேரம் வரும் வரை காத்திருங்க. இருக்கிற சிலருக்கு சொல்லுகிறேன், அவசரப்படாதீங்க. ஆமென் சொல்லுங்களேன். அவசரம் படாதீங்க. பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அந்த 3ஆம் அதிகாரம் முழுவதும் சொல்லுகிறது, ஆமென், எல்லாவற்றுக்கும் தேவன் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். திருமணம் நடப்பதற்கு ஒரு காலம் இருக்கிறது. அல்லேலூயா. அறுவடை செய்வதற்கு ஒரு காலம் இருக்கிறது. ஐயா, விதைக்கிறதற்கு ஒரு காலம் இருக்கிறது. தண்ணீர் ஊற்றுவதற்கு ஒரு நேரம் இருக்கிறது. பலனை அனுபவிப்பதற்கு ஒரு நேரம் இருக்கிறது. கர்த்தர் எல்லாவற்றுக்கும் ஒரு நேரத்தை வச்சிருக்கும் போது நம்ம பேர்ல ஒரு நேரத்தை அவர் வச்சிருக்க மாட்டாரா? அல்லேலூயா. நம்மளை யோசித்து பாருங்களேன். உங்களை ஆசீர்வதிப்பதற்கு, உங்க தலைமுறைகளை உயர்த்துவதற்கு கர்த்தர் ஒரு காலத்தை வைக்காமல் இருப்பாரோ? அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். நம்ம நினைச்சது மாதிரி நம்ம வாழ்க்கை போகாம இருக்கலாம். நம்ம நினைச்சது மாதிரி ஆசீர்வாதம் இதுவரை வராமல் இருக்கலாம். ஆனால் அவர் டைம்ல, ஆமென் சொல்லுங்களேன், அவருடைய நேரத்தில் எனக்கு அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. அவர் குறித்த நாளிலே எனக்கு கிரீடம் உண்டாகும். அல்லேலூயா. அதற்காக நாம் காத்திருக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த காத்திருக்கிற இந்த நாட்கள்ல தான் நீங்க என்ன செய்யணும்? வார்த்தையினால் உங்களை புடமிடுகிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. கடைசியாக ஆமென், ஆண்டவர் ஆமென் உயர்வை தரும்போது, இவ்வளவு நேரம் உங்களுக்கு சொன்னேன், ஆமென், 3 காரியங்களை சொன்னேன். முதலாவது என்ன சொன்னேன் சொல்லுங்க பாப்போம். நல்ல தெய்வ பிள்ளைகள் தானே. முதல்ல என்ன சொன்னேன்? ப்ரமோஷன் கம்ஸ் த்ரூ ப்ரிப்பரேஷன். ஆயத்தம் இருக்க வேண்டும். ரெண்டாவது என்ன சொன்னேன்? ப்ரமோஷன் ரிக்வயர்ஸ் கேரக்டர். சுபாவத்தை அது எதிர்பார்க்கிறது. மூன்றாவது, ப்ரமோஷன் கம்ஸ் இன் காட்ஸ் டைமிங். தேவனுடைய நேரத்தில் தான் உங்களுக்கு உயர்வு வரும். அல்லேலூயா. நாலாவது, கர்த்தர் உயர்வை தந்துட்டார்னா ஆமென், நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அல்லேலூயா. உங்களுக்கு பொறுப்புகளை கர்த்தர் கையிலே தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. குடும்பம் என்று சொல்லுவது ஒரு பொறுப்பு. அல்லேலூயா. இந்த பொறுப்பை நான் நேசிச்சேன்னா குடும்ப சமாதானமா இருக்கும். இந்த பொறுப்பை நான் பாரமா எண்ணனேன் என்றால், அல்லேலூயா, எதுக்கு எடுத்தாலும் சண்டை தான் வீட்டில் இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க வீட்டில் ஏன் சண்டை வருது? உங்க வீட்டில் ஏன் சண்டை வருது? அல்லேலூயா. இன்னைக்கு ஆமென், உங்க கையில இருந்து ஒரு கிளாஸ், விலை உயர்ந்த ஒரு விஷயம் இல்லை, ஒரு போன் உங்க மனைவி கீழே போட்டு உடைச்சிட்டாங்கன்னு வைங்க, என்ன பண்ணுவீங்க? ஐயா நீங்க பாஸ்டர் என்கிட்ட கேட்டா
நான் முடிய பிடிச்சு ஆணியில் அரைஞ்சிருவேன் பாஸ்டர். அப்படியா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உருவாக்கின குடும்பம் அம்மா. இதற்கு கர்த்தர் பொறுப்புகளை கொடுக்கிறார் இல்லையா? கர்த்தர் உயர்த்தும் போது, பொறுப்புகள் வரும்போது ஏதாவது ஒன்று இப்படி நடந்துருச்சுன்னா, ஆமென், சரி போட்டு இந்த போனை வேணா எத்தனை தடவை வேணாலும் வாங்கிக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அந்த பொருளை வேணா உடஞ்சாலும் எத்தனை தடவை வேணாலும் அடுத்த தடவை சம்பாதிக்காம வாங்கிடலாம். ஆனா இன்னைக்கு நான் உன்னோடு கூட சண்டை போட்டுட்டேன்னா, எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம், என்னுடைய பொறுப்புல நான் கரெக்டா இல்லைன்னா, எனக்கு வர வேண்டிய நன்மையை நான் இழந்து போய் விடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களே. ஒன்று யோசித்து பாருங்க. உங்க வீட்டில் ஆண்டவர் உங்களுக்கு பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். அதை நீங்க நன்றா செய்றீங்களா? எஸ்தர் கையில, எஸ்தரின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிப்பீர்களானால், 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்து பார்த்தால், சூஷான் நகரத்தில் எஸ்தர் என்று சொல்லுகிற ஒரு மகள் தேவ சமூகத்தில் 3 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபித்தாள். அவ கையில ப்ரமோஷன் வந்தது. என்னது? ஒன்றும் இல்லாத ஒரு எஸ்தரை ராணியாக கர்த்தர் உயர்த்தின போது, ஒரு ப்ரமோஷன் கொடுத்த போது அவளுக்கு ஒரு பொறுப்பு இருந்தது. என்ன பொறுப்பு? நான் இனி என் ஜனங்களுக்காக ஜெபிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. உங்களில் எத்தனை பேருக்கு அந்த பொறுப்பு இருக்கு இன்னைக்கு? ஆமென். ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார். இந்த நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிறார். அந்த பொறுப்பு உங்களுக்கு இருக்குதா? என் குடும்பத்திற்காக நான் எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணேன்? என்னுடைய அப்பா அம்மாவுக்காக நான் பிள்ளைகளை பார்த்து கேட்கிறேன். உங்க பெற்றோர்களுக்காக நீங்க எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணீங்க? உங்க புருஷனுக்காக நீங்க எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணீங்க? உங்க மனைவிக்காக நீங்க எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணீங்க ஐயா? அல்லேலூயா. கடைசியில அங்க போய் நிற்கும் போது ஆண்டவர் கேட்பார், உனக்கு ஒரு பிள்ளைய கொடுத்தேன்ல, அந்த பிள்ளையை நீ ஒழுங்கா நடத்தினியான்னு கேட்பார். அல்லேலூயா. ஆமா, அந்த பிள்ளையோடைய இரத்தபலி என் மேல் வரக்கூடாது. நீங்க இந்த காலத்துல அந்த பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குள் நன்றாய் நடத்தணும். அது உங்க கையில் கொடுக்கப்பட்ட பொறுப்பு. அல்லேலூயா சொல்லுங்களே. இந்த பிள்ளைகளை பார்த்து எரும மாடன்னு கூப்பிடாதீங்க. என்ன? ஆமென். இந்த பிள்ளைகளை பார்த்து ஒன்றுக்கும் உதவாதவன் என்று சொல்லாதீங்க. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பிள்ளைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் சிறு பிள்ளையை போல இருக்கிறதா? அல்லேலூயா. இந்த பிள்ளைகளை கர்த்தருக்காக வளர்த்து பாருங்க. இவங்க வளரும் போது ஆமென், உங்களுக்கு அவங்க நன்றி சொல்லுவாங்க. அல்லேலூயா. நீங்க எவ்வளவு படிக்க வச்சாலும், எவ்வளவு சொத்து சேர்த்து கொடுத்தாலும் சரிதான், ஆமென், இந்த பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள வளர்த்தீங்கன்னா, நீங்க வயதாகும் போது இந்த பிள்ளைகள் ஆமென் உங்க கையை பிடிச்சிட்டு சொல்லுவாங்க, ஆமா இனி உட்காருங்க நான் பார்த்துக்கிறேன்னு. நான் சொல்றது எத்தனை பேருக்குமா புரியுது? அல்லேலூயா. நீங்க ஜெபிச்சீங்கன்னா நடக்கும். அப்பா நீங்க இனி உட்காருங்க, இனி குடும்பத்தை நான் பார்த்து கொள்ளுகிறேன். இந்த வார்த்தை எத்தனை பேருக்கு கேட்கணும்னு ஆசையா இருக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்துல பொறுப்புகளை கர்த்தர் தரும்போது, உயர்வுகளை கர்த்தர் தரும்போது பெருமையா எண்ணாதீங்க. உங்களுக்குள்ள ஒரு பெருமையை கொண்டு வரக்கூடாது. நீங்க தேவனை உயர்த்துகிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. ஆயத்தப்பட தயாராகுங்க. இந்த 2026ஆம் வருடத்தை கர்த்தர் மிகவும் ஆசீர்வாதமாய் உங்க கரங்களில் தருவார். அல்லேலூயா. ஏதோ என்னை 3 நாள் கூப்பிட்டதுனால நான் சொல்லல இதை. ஆமென். நான் ஜெபித்து தேவன் என்னோடு கூட பேசின வார்த்தையை சொல்லுகிறேன். இந்த கடைசி நாள் இரவு வேளை யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இதுதான். ஆமென். இந்த வருடம் உனக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். உன் தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள். நீ இழந்தவைகளை 2 மடங்காய் திரும்ப நீ பெற்றுக்கொள்ளுகிற வருஷமாய் இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இது வேணும்? ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். இன்றையிலிருந்து நான் ஒரு ஆயத்தம் எடுக்கணும். வீட்டில் போய் இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க, நான் ஆயத்தப்பட போகிறேன். கண்களை மூடுவோமா? கண்களை மூடுவோமா? ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுப்போம். எனக்கு ஒரு ஆயத்தம் வேணும், எனக்கு ஒரு தேவ பிரசன்னம் வேணும்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிங்க பார்ப்போம். வாய்களை திறந்து கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, எனக்குள்ள ஒரு ஆயத்தம் வேணும். ஹல்லேலூயா. எனக்குள்ள ஒரு தேவ பிரசன்னம் வேணும். எனக்குள்ள தேவ மகிமை வேணும். தேவ கிருபை வேணும். ஜெபம் பண்ணுங்களேன். ஹல்லேலூயா. ரபா ஷகபலதராதியாரா அத்துரபலதியாரா அத்துனகடக ரிஹசியாரா ஔஷமனதிரியாலகடகா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.